ரோஹிணிய வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான். இப்போ வந்து லேடீஸா இருக்காங்க அப்படின்னா, பேசிட்டே இருப்பாங்க. ஆ அதாவது ஒரு சென்டென்ஸ்ல முடிக்க வேண்டியத ஒரு ஃபுல் பேராகிராஃப் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அத கேட்குற அவரு ஹஸ்பண்டுக்கு வந்து பொறுமை இருக்கணும். இல்லன்னா அது கடந்து போக தெரியணும். அப்படி பார்க்குறப்ப, இப்ப ரோஹிணி கண்ணியில ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கடந்து போயிருவாங்க. ஆ பாதி கேட்டுட்டு, சரி அப்படின்னு தலையாட்டக்கூடிய தன்மை வந்து கன்னிக்கு உண்டு. அதனால ரோகிணிய கொஞ்சம் கன்னி, உத்திரம் இருக்கவங்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாரி மகரம், மகரத்தில இருக்க அவிட்டம், அவிட்டத்துக்கு அந்த பொறுமை உண்டு. அதனால அங்க ரிஷபம், ரோகிணி பேசுறப்போ ரசிக்கும். கும்பத்தில வந்து சதயம் சில நேரம் ரசிக்கும். சில நேரம் வந்து அபண்டன் பண்ணி அப்படியே விட்டுட்டு போயிடும். ம். இப்ப மீனத்தில இருக்காங்க அப்படின்னா, அவங்களும் அழக ரசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. குரு. ஆனா இங்க குரு, சுக்கிரன் பகை ஆயிடும். மோஸ்ட்லி பகை ஆயிடும். இங்க வந்து அவங்களுக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜாதக கட்டத்தில மீனத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, இங்க சரி வராது. ஏன்னா டிப்ரஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுரும் ம். மீனத்த. அதனால அவங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நான்